இந்த நாளில் நாம் 50வது அதிகாரத்துக்குள்ளே வருகிறோம். 49வது அதிகாரம் முடியும் போது 3வது ஆதி முற்பிதாவாகிய யாக்கோபினுடைய மரணம் நிகழ்கிறது நாம் பார்த்தோம். அந்த அதிகாரம் முடியும் போது யாக்கோபு மரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ இந்த 50வது அதிகாரத்தில் முதல் வசனம் இப்படி சொல்லுது, அப்பொழுது யோசேப்பு தகப்பனுடைய முகத்தின் மேல் விழுந்து அழுது அவனை முத்தம் செய்தான் என்று சொல்லி. யோசேப்பு அடிக்கடி அழுகிறான்றதை நம்ம பார்த்தோம். அவங்க சகோதரரை பார்க்கும்போது அப்பப்போ எமோஷனல் ஆயிடுறான், அப்பப்போ அழுதான்னு சொல்லி பார்த்தோம். அப்போ நம்ம பார்க்கும்போதே அழுகிறது கரெக்டு தானான்றதை ஒரு முறை பார்த்தோம். இங்கே அவன் அழுகிறது கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். எதுக்காக? தகப்பனார் இறந்துருக்கிறார். தகப்பனார் சின்ன வயசில் இறக்கலை. அவர் சாகும்போது அவருக்கு 147 வயசு. ஸோ 147 வயசு பூரணமான ஒரு வயதில் தான் அவர் கடந்து போகிறார். என்ன தான் பூரணமான வயதில் கடந்து போனாலும் நாம் நேசிக்கிறவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது அது ஒரு துக்கத்தை கொண்டு வரதான் செய்யும். அது கண்ணீர் கொண்டு வரதான் செய்யும். ஆதியாகமம் 23வது அதிகாரத்தில் பார்க்குறோம், ஆபிரகாம் சாராளுக்காக புலம்பி அழுதான் என்று சொல்லி. 2 சாமுவேல் 18:33 பார்க்குறோம், தாவீது அப்சலோமுக்காக புலம்பி அழுதான் என்று சொல்லி. தென் யோவான் 11:35 லாசரு மரித்த அந்த சூழ்நிலையில் கர்த்தர் கண்ணீர் விட்டார் என்று சொல்லி வசனம் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அழுகிறதுல மிஸ்டேக் கிடையாது. அழுகை நம்மளுடைய துக்கத்தை வெளிப்படுத்துகிற காரியம். அது இயற்கையான ஒரு காரியம். அதை செயற்கையாக நாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. சிலர் சொல்லுவாங்க, அழாதீங்க, அழுதிங்கன்னா சாட்சி கெட்டு போயிடும்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் நம்ம செயற்கையாக காரியங்களை செய்ய முடியாது. இயல்பான காரியம் என்னது? துக்கம் மனசில் இருந்ததுன்னா கண்ணில் கண்ணீர் வந்துடும், அவ்வளோதான். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. விசுவாசத்தின் தகப்பனே அழுதான், நம்முடைய ஆண்டவரே கண்ணீர் விட்டார். அதனால் அது ஒரு பெரிய காரியம் கிடையாது. ஆனால் உலகத்தாரும் அழுகிறாங்க, நாமும் அழுகிறோம்னு சொன்னால் நம்மளுடைய துக்கத்தில் ஒரு காரியம் வெளிப்படணும் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இப்போ நம்ம நார்மலாக உட்காந்துருக்கோம், நமக்கு ஒன்றும் நம்மளுடைய விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறதுல நமக்கு பிரச்சனை கிடையாது இல்லை. என்னென்னு விசுவாசத்தை அறிக்கை பண்ணுகிறோம்? இயேசு கிறிஸ்து வந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார்னு அறிக்கை பண்ணுகிறோம். உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து ஒரு நாள் நமக்காக திரும்ப வரப்போகிறார் என்று சொல்லியும் நாம் விசுவாசத்தை அறிக்கை செய்கிறோம். இந்த விசுவாசத்தை இந்த சூழ்நிலையில் அறிக்கை செய்கிறது சுலபமான சாதாரணமான காரியம். ஆனால் இந்த விசுவாசம் நம்முடைய துக்க சூழ்நிலையில் அது நாம் அந்த விசுவாசம் கொண்டவர்கள் என்று சொல்லி தெரியணும். ஸோ எல்லாரும் துக்கப்படுவாங்க. நம்முடைய துக்கம் நம்பிக்கை இல்லாதவர்கள் துக்கப்படுகிற மாதிரி நாம் துக்கப்படக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 13-18 வரைக்கும் உள்ள வசனங்களில் வாசித்தோம்னா, 1 தெசலோனிக்கர் 4:13 முதல் 18 வரைக்கும், அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கை அற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனது இல்லை. அதில் கிளியராக இருக்கணும். அதாவது நல்லது கெட்டது எல்லார் வீட்லேயும் நடக்கும். நம்ம வீட்டில் அப்படி ஒரு துக்கம் ஏற்படும் போது அந்த துக்கத்துக்கு இந்த நம்பிக்கைக்கு உட்படாதவங்க வரும்போது நாம் அந்த நம்பிக்கைக்கு உட்பட்டவங்கன்றவங்களை அறிந்து கொண்டவர்களாக அவங்க திரும்பி போகணும். நம்பிக்கை இல்லாத மற்றவர்களைப் போல நாம் துக்கித்து அழுகிறது சரியில்லைன்னு சொல்லுகிறார். ஏன்னா இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. மரணம் ஒரு முடிவில்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இனிமேல் அவங்கள பார்ப்போம்னு இல்லை. மரித்த கிறிஸ்து உயிரோட எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்க நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இதெல்லாம் விசுவாசம். ஓகே, இதை நம்ம அறிக்கை செய்கிறோம், இதை நம்ம நம்புகிறோம். இதெல்லாம் என்றைக்கோ ஒரு நாள் நடக்க போகுதுன்னு நம்ம ஒரு ஹோப்பில் இருக்கிறோம் இல்லையா? அந்த ஹோப் எங்கே வெளிப்படணுமா?
இன்னைக்கு நமக்கு பிரியமானவர்களை நாம் பிரியும்போது ஒரு நாள் கர்த்தர் அவர்களை நான் கொண்டு வருவார், நாம் அவர்களை சந்திக்க போகிறோம். அல்லது நான் மரித்தாலும் நான் கர்த்தருடைய இளைப்பாறுதல் அவங்க இருக்கிறது போல் நான் அவங்கள போய் சேர போகிறேன். கொஞ்ச நாள் பிரிய போகிறோம், அப்புறம் பார்க்க போகிறோம்னு. ஸோ நம்முடைய துக்கம் ஒரு நிரந்தரமான நம்பிக்கை இல்லாத ஒரு துக்கம் இல்லை. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னன்னு? மரணம் ஒரு முடிவு இல்லை, மரணத்துக்கு பின்னால் சில காரியங்கள் இருக்குதுன்னு சொல்லி நாம் விசுவாசிக்கிறோம். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இங்கேருந்து வெளிநாட்டுக்கு யாரையாவது அனுப்புகிறோம்னு சொன்னாக்க அடுத்த 10 வருஷத்துக்கு அவங்கள பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாகவே துக்கம் வரும். வீட்டில் பிள்ளைய கல்யாணம் பண்ணி அனுப்புனா கூட அந்த நல்ல சந்தோஷமான மங்களகரமான சூழ்நிலையில் கூட பெற்றவர்களும் கூட பிறந்தவர்களும் பிள்ளைய வண்டியில் ஏற்றும் போது என்ன செய்கிறாங்க? அழுகிறாங்க. இனிமேல் பார்க்கவே மாட்டோம்னு இல்லை, பிள்ளையை நம்ம அனுப்புகிறோம்னு சொல்லும்போது, பிரிகிறோம்னு சொல்லும்போது நிச்சயமாகவே அது துக்கத்தை வர வைக்க தான் செய்யும், கண்ணில் கண்ணீர் வர தான் செய்யும். ஆனால் அந்த அழுகை ஒரு நம்பிக்கையோடு உள்ள அழுகை. என்னென்னு? வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோம்னா நல்ல இடத்துக்கு அனுப்புகிறோம், நல்ல வேலைக்கு போகிறாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் அனுப்புகிறோம். அந்த பிரிவு நிமித்தம் அழுக வருதான், அவ்வளோதான். அதே சமயத்தில் கல்யாணம் ஆகி போகும்போதும் பிள்ளை நல்ல வாழ்க்கைக்காக தான் போகுது, என்ன நம்மளை விட்டு பிரிஞ்சு போகுதுன்ற அந்த துக்கத்தோடு நம்ம அனுப்புகிறோம். ஆனால் அதில் என்ன இருக்குது? நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த நம்பிக்கையே இல்லாமல் இழந்துட்டோமேன்னு உலகத்தில் புலம்பி அழுகிறாங்க பாருங்கள். அந்த மாதிரி நம்ம புலம்பி அழுக முடியாதான்? ஏன்னா நமக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் கடைசி வசனம் சொல்லுது, ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். நமக்கு ஆறுதல் தேறுதல் எதில் கிடைக்குதா? நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்றது. ஸோ நம்பிக்கையை இப்போ அறிக்கை செய்கிறது மட்டும் இல்லை, விசுவாசிகளுடைய வீட்டில் துக்கம் நிகழும்போது உலகத்துக்கே தெரியணும் இவங்க அந்த நம்பிக்கை உள்ளவங்கன்னு சொல்லி. ஓகே, அதனால் அது ரொம்ப முக்கியமான விஷயம். நாம் அதை மைண்டில் வச்சுட்டு அந்த நம்பிக்கை உள்ளவர்களாகவே அந்த சூழ்நிலையிலையும் இருக்கிறதுக்கு தெளிவாக இருப்போம். ஸோ இப்போ 2வது வசனத்துக்கு வந்தோம்னா, பின்பு தன் தகப்பனுக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி யோசேப்பு தன் ஊழியக்காரராக வைத்தியருக்கு கட்டளையிட்டான். அப்படியே வைத்தியர் இஸ்ரவேலுக்கு சுதந்திர வர்க்கம் இட்டார்கள். 3வது வசனம் சொல்லுது, சுகந்த வர்க்கம் இட 40 நாள் செல்லும், அப்படியே அந்த நாட்கள் நிறைவேறினன்னு சொல்லி. இப்போ யாருக்கு கட்டளையிட்டானா? வைத்தியருக்கு கட்டளையிட்டான்னு சொல்லி. வைத்தியர்னு சொன்னால் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்க, வைத்தியம் பார்க்குறவங்க, செத்து போனவங்களை நோண்டுறவங்க இல்லை இல்லை, அது வேறு டிபார்ட்மெண்ட்டு, இது வேறு டிபார்ட்மெண்ட்டு. எகிப்தில் வைத்தியர்கள் ரொம்ப 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 அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் ஆஃப் நாலெட்ஜில் இருந்ததாக சரித்திரம் சொல்லுது. எந்த அளவுக்குன்னு சொன்னாக்க, இப்போ இன்றைக்கி நம்ம மத்தியில் டிபார்ட்மெண்ட்ஸ் தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்களா? கண் டாக்டரு தோல் விஷயம் பார்க்க மாட்டார், தோல் டாக்டரு பல்லு விஷயம் பார்க்க மாட்டாருன்னு சொல்லி தனித்தனி டிபார்ட்மெண்ட். எல்லோரும் டாக்டர் தான், ஆனால் இந்த டாக்டர் அதை பார்க்க மாட்டார், அந்த டாக்டர் இதை பார்க்க மாட்டார். அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் இருந்தது போல் எகிப்தியர் வைத்தியர்கள் மத்தியில் கூட துறை ரீதியான வல்லுநர்கள் இருந்தாங்கன்னு சொல்லி சரித்திரம் சொல்லும். அந்த அளவுக்கு அவங்க இந்த சயின்ஸில் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருந்தாங்களாம். இப்போ இந்த வைத்தியர்கள் இந்த செத்து போன பணத்தை இது பண்ணுற சுகந்த வர்க்கம் எடுக்கிறது அவங்க வேலை இல்லை. தமிழில் சுகந்த வர்க்கம்னு சொல்லியிருக்கு. சுகந்த வர்க்கம்னு சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கூட அவங்க சுகந்த வர்க்கம் கொண்டு வந்தாங்கன்னு இருக்குது. அந்த சுகந்த வர்க்கம் இல்லை, இது டோட்டலாக ஒரு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் ப்ராசஸ்ஸு. இதை ஆங்கிலத்தில் எம்பாமிங்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போது இந்த வைத்தியர்கள் அதை செய்கிறது இல்லை, ஆனால் இங்கே சொல்லியிருக்கு வைத்தியர்களை செய்ய சொன்னான்னு சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வைத்தியர்களுடைய மேற்பார்வையில், ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய பொசிஷனில் இருக்கிறதுனால தன்னுடைய வைத்தியர்களுக்கு நீங்கள் பார்த்து அதை செய்யுங்கன்னு சொல்லி கட்டளையிட்டதாகவும் அவங்களுடைய மேற்பார்வையில் அது நடந்ததாகவும் சொல்லப்படுது. ரைட். இப்போ இதில் இவங்க இந்த சுகந்த வர்க்கம் இடுறாங்கல்ல, இதை பதப்படுத்துறதுன்னு நம்ம இன்னொரு வார்த்தையில் சொல்லலாம். எகிப்தியர்கள் இதில் ஸ்பெஷலிஸ்ட். கிறிஸ்துவுக்கு முன் 2000 கிறிஸ்துவுக்கு முன் 700 வரைக்கும் ஏறக்குறைய 13 நூற்றாண்டுகளாக 1300 வருஷங்களாக அவங்க இந்த மாதிரி செய்கிற பழக்கம் உள்ளவர்களாக இருந்தாங்க. செத்து போனவங்களை பதப்படுத்துறது இவங்களுடைய காரியம்.
அப்படி பதப்படுத்தி அதை துணியில் சுற்றி என்னவா மாற்றிடுறாங்க, மம்மி அப்படின்னு சொல்லி மாற்றிடுறாங்க இல்லை. இப்போது இன்றைக்கும் எகிப்தில் பிரமிடுகள் இருக்குது. அந்த பிரமிடுகளை அவங்க எதுக்காக கட்டினாங்க? அந்த அரசனுடைய மம்மியை வைக்கிறதுக்காக. அவன் உயிரோடு இருக்கும்போதே கட்ட ஆரம்பிச்சிருவான். அந்த பிரமிடுகள் இன்றைக்கு வரைக்கும் பேரும் புகழும் உள்ளதாக இருக்குது. ஏன்ஷியன்ட் வேர்ல்டினுடைய 7 உலக அதிசயங்களில் பிரமிடும் ஒன்று. 7 அதிசயங்களில் பிரமிடும் ஒன்று மட்டும் இல்லை, இன்றைக்கி வரைக்கும் நிலை நிற்கிறது அது ஒன்று தான். மீதி 6 காணாமல் போச்சு. ஸோ இந்த பிரமிடு ரொம்ப விசேஷமானது. எகிப்தியருடைய கலாச்சாரத்தை உலகத்துக்கு பிரஸ்தாபம் பண்ணுகிற ஒரு காரியம். இவங்க 13 நூற்றாண்டுகளாக இப்படி செஞ்சுக்கிட்டு வராங்கல்ல. சுமார் 42 கோடி பேருக்கு இந்த வேலையை பார்த்துருக்குறாங்கன்னு சொல்லி கணக்கு சொல்கிறாங்க. அப்போ அது எவ்வளோ பரவலாக அவங்க மத்தியில் இருந்திருக்குன்னு பாருங்கள். 1300 வருஷமாக அதை செஞ்சுருக்கிறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு அதில் தீவிரமாக இருக்கிறாங்க, எவ்வளோ தூரத்துக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கி கூட எம்பால்மிங் பண்ணுறாங்க. இப்போ யாராவது ரிலேட்டிவ்ஸ் வெளிநாட்டிலேருந்து வரணும், 1 வாரம் 10 நாளைக்கு உடம்பை வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னால், சரீர உடலை வச்சுருக்கணும்னு சொன்னாக்க வெறும்னு ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு பதிலாக எம்பாமிங் பண்ணி வெயிட் பண்ண, அல்லது வெளியூருக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது எம்பாமிங் பண்ணி கொண்டு போகிறாங்க. இன்றைக்கெல்லாம் எம்பாமிங் பண்ண எவ்வளோ நேரம் ஆகுது? சில மணி நேரத்தில் முடிச்சிடுவாங்க. இந்த எம்பாமிங் வேறு, இந்த பதப்படுத்துறது வேறு, அவங்க பண்ணது டோட்டலாக வேறு. அவங்களுக்கு எத்தனை நாள் ஆச்சா? 40 நாள் ஆகுது. 40 நாள்னால் எவ்வளோன்னு கணக்கு பண்ணுங்கள். 1.5 மாதம். 1.5 மாதமாக உட்காந்து அந்த உடம்புல அவங்க வேலை பார்க்குறானுங்கன்னா அது எவ்வளோ அதிகமான வேலைன்னு பாருங்கள், எவ்வளோ விரிவாக அதில் காரியங்கள் இருக்குதுன்னு சொல்லி. சில மணி நேரத்தில் இன்றைக்கி நமக்கு ரெடி பண்ணி ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்றாங்க. அப்படி சில மணி நேரத்தில் கொடுக்கறது எத்தனை நாள் தாங்குது? 1 நாள் 2 நாள் தாங்கிறது பெரிய விஷயமா இருக்குது. அதுக்குள்ளே அது ஒரு விதமாக ஆகி போகுது இல்லையா? ஸோ இவங்க பண்ணுறதோடைய குவாலிட்டி அவ்வளோதான். ஆனால் அவன் அன்னைக்கு பண்ணது இன்றைக்கி கூட பிரமிடில் மம்மியை எடுக்க முடியுது. பிரித்தோம்னா ஓரளவுக்கு இன்டாக்டாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அத்தனை 1000 வருஷம் தாக்கு பிடிக்கிற மாதிரி அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுடைய இதுவே அப்ரோச்சே வேறு, அவங்க செஞ்ச அந்த டேலண்ட், அவங்களுடைய நாலேஜு ரொம்ப டிஃப்ரெண்ட்டானது. இப்போ இவன் தன்னுடைய தகப்பனுக்கு அதை செய்ய சொல்கிறான். நார்மலாக எபிரேயர்கள் அதை செய்ய மாட்டாங்க. இவன் எகிப்தில் அதிபதியாக இருக்கிறதுனால அவங்க அப்பாங்கிறதுனால செய்யுங்கன்னு சொல்கிறான். எல்லோரும் செய்கிறாங்க. இப்போ 3வது வசனத்தினுடைய அடுத்த பகுதி சொல்லுது, எகிப்தியர் அவனுக்காக 70 நாள் துக்கம் கொண்டாடினார்கள்னு. 40 நாள் பதப்படுத்துகிறாங்க, சுகந்த வர்க்கம் இடுறாங்க. அதுக்கப்புறம் 30 நாள் துக்கம் கொண்டாடுதல் இருக்குது. ஆக மொத்தம் தேசத்தில், எகிப்து தேசம் ஃபுல்லுத்துலேயும் 70 நாளைக்கு துக்கம் கொண்டாடுதல் இருக்குது. இந்த 40 + 30. நார்மலாக 1 வாரம் வச்சுருந்தோம்னாலே அது பெரிய விஷயம். ஆனால் இவன் 70 நாள்னால் 2 மாதமும் 10 நாளும் அந்த பாடியை வச்சுருக்கிறாங்க. 2 மாதம் 10 நாளாக தேசமே துக்கம் கொண்டாடுதுன்னு சொன்னால் நார்மலாக என்ன நடக்கும்? துக்கம் கொண்டாடுறதுல தேசத்தினுடைய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கும், அல்லது கட்சி தலைவராக இருந்தால் கட்சி கொடி அரைக்கம்பத்தில் பறக்கும். வேறு என்ன நடக்கும்? நாட்டில் அரசாங்கம் 3 நாள் துக்கம் அனுஷ்டிக்கிறோம்னு சொன்னாங்கன்னா என்ன செய்வாங்க? சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுவாங்க. இல்லை, நடனம், பாடல், அந்த மாதிரி உள்ள காரியங்கள் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுவாங்க. இப்போ பிறந்த நாள் கொண்டாடுறது, அது அந்த மாதிரி கொண்டாட்டமான காரியங்கள் எல்லாம் கேன்சல் பண்ணிடுவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தூர்தர்ஷன் மட்டும்தான் டிவின்ற மாதிரி இருந்தப்போ இந்திரா காந்தி அம்மையார் இறந்துட்டாங்க, 3 நாள் துக்கம் கொண்டாடுதல்னா செத்து போச்சு, அவ்வளோதான், நாசமாகிடுச்சு. என்ன இருக்கும்? நீங்கள் டிவி பெட்டி தொட்டிங்கனாலே டுவாயிங் டுவாயிங் டுவாயிங்னு ஒரு மியூசிக் போயிட்டே இருக்கும். ஏன்னா துக்கம் கொண்டாடுறாங்களாம். எந்த விதமான இதுவும் இருக்காது. அவங்க நாட்களில் எப்படி துக்கம் கொண்டாடினாங்களோ தெரியாது. ஆனால் 60 நாள் ப்ளஸ் ஒரு 10 நாள் 70 நாளைக்கு அவங்க துக்கம் கொண்டாடுறாங்க. இப்போ இந்த துக்கம் கொண்டாடி முடிக்கும்போது அந்த 4லேருந்து 6 வரைக்கும் துக்கம் கொண்டாடும் நாட்கள் முடிந்த பின்பு
யோசேப்பு பார்வோனின் குடும்பத்தாரை நோக்கி, உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததனால் நீங்கள் பார்வோனுடைய காது கேட்க அவருக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், என் தகப்பனார் என்னை நோக்கி, இதோ நான் மரணமடைய போகிறேன், கானான் தேசத்திலே நான் எனக்காக வெட்டி வைத்திருக்கிற கல்லறையிலே என்னை அடக்கம் பண்ணுவாயாக என்று என்னிடத்தில் சொல்லி ஆணை விடுவித்து கொண்டார். நான் அங்கே போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணி வருவதற்கு உத்தரவு கொடுக்க வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். அதற்கு பார்வோன், உன் தகப்பன் உன்னிடத்தில் ஆணையிடுவித்தபடியே நீ போய் அவரை அடக்கம் பண்ணி வா என்றான். இப்போ இங்கே ஆக்சுவலாக யோசேப்பு லீவு கேட்குறான். நான் எங்கள் அப்பாக்காக இதை செய்யணும், நான் போயிட்டு வர்றதுக்கு எனக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்லி விடுப்பு கேட்குறான். இதை பார்வோன்கிட்ட டைரெக்டாக கேட்கல. யார்கிட்ட கேட்குறான்? பார்வோன் குடும்பத்தார்கிட்ட சொல்லி பார்வோன் குடும்பத்தார் பார்வோன்கிட்ட சொல்லும்படி கேட்குறான். அவங்க போய் கேட்டு பதில் வாங்கி வந்த மாதிரி தெரியல. இவங்ககிட்ட சொல்ல, இவங்க அங்கே போய் சொல்லலை. பார்வோனும் அதில் தான் உட்காந்துருக்கான், பார்வோன் பதில் சொல்கிறான். இப்போது இந்த இன்டைரக்டாக அப்ரோச் பண்ணதுக்கு 2 விதமான காரணங்கள் இருக்கலாம். ஒன்று என்னன்னு சொன்னால், நார்மலாக அரசாங்கத்தில் அந்த ராஜாவாய் அரியணையில் உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா, அவனை தெய்வத்துக்கு சமமாக வைச்சிருப்பாங்க. அதனால் இழவு, துக்கம் இந்த மாதிரி உள்ளவங்க யாரும் அவனுடைய அரசவையிலையும் அவன் முன்னாடியும் வரக்கூடாதுங்கிற ஒரு சட்டம் பல தேசங்களில் உண்டு. குறிப்பாக நம்ம எஸ்தர் ராஜாத்தின் புஸ்தகத்தில் அதை பார்க்குறோம். எஸ்தர் 4வது அதிகாரம் 2வது வசனத்தில் 1-2 வசனத்தில் வாசித்தோம்னாலே, நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடன் அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். ரெட்டுடுத்தினவனா ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவு இல்லைன்னு சொல்லி. ஸோ பெர்ஷிய நாட்டில் அப்படி ஒரு சட்டம் இருக்குது. ராஜாவுடைய பிரிமிசஸ்குள்ளே துக்கம் கொண்டாடுகிற வஸ்திரம் தரித்தவர்களாக யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ அவங்களுக்கு முன்னாடி இருக்க எகிப்தியர் மத்தியில் நிச்சயமாக இது இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இவன் இளவு வீட்டிலேருந்து வர்றதுனால இவன் பார்வோன்கிட்ட டைரெக்டாக பேசுகிறது சரியாக இருக்காதுங்கிறது போல். 2வது, இது ஒரு மரியாதை நிமித்தமாகவும் இருக்கலாம். பார்வோனை டைரெக்டாக அட்ரஸ் பண்ணுற பதிலாக அவங்க ஃபேமிலிக்கிட்ட எனக்காக கேளுங்கன்னு சொல்கிற மாதிரி. ஆனால் பார்வோன் அந்த ஃபார்மாலிட்டிஸ்க்கெல்லாம் இடம் கொடுக்காம இவனை டைரெக்டாகவே டீல் பண்ணுறான். நீ போய் செஞ்சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி. இப்போது இவன் இங்கேருந்து புறப்பட்டு போகிறான். அதை நம்ம 7-9 வரைக்கும் உள்ள வாசனங்களில் வாசிக்கிறோம். அப்படியே யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ண போனான். பார்வோனுடைய அரண்மனையில் இருந்த பெரியவர்களாகிய அவனுடைய சகல உத்தியோகஸ்தரும் எகிப்து தேசத்தில் உள்ள சகல பெரியோரும் யோசேப்பின் வீட்டார் யாவரும் அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரும் அவனோடே கூட போனார்கள். இந்த அதாவது யாரெல்லாம் இதில் இன்க்ளூடடுன்றது மட்டும் கவனித்தோம்னு சொன்னால், பார்வோனுடைய அரண்மனையில் இருந்தவர்களாகிய அவனுடைய சகல உத்தியோகஸ்தர்கள் அப்படின்னா அமைச்சரவையில் உள்ள அமைச்சர்கள்லாம் இருக்கணும், சேனை தலைவர்களெல்லாம் இருக்கணும், இல்லை இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற எல்லா சீஃபுங்களும் அதில் இன்க்ளூட் ஆகிருக்கணும். அவங்க எல்லாரும் இவனோட வர்றாங்க. அப்புறம் எகிப்து தேசத்தில் உள்ள சகல பெரியோர்னு சொன்னால் ஆக்சுவலாக கவர்மெண்ட்டில் டைரெக்டாக இன்வால்வ்டாக இல்லாமலே எகிப்து தேசத்தில் பெரியவர்களாக இருக்கிறவங்க இருப்பாங்க. அவங்க எல்லாருமே இதில் அட்டண்டன்ஸ். சொல்லப்போனால் இப்போ ஆசாரியர்கள்னு சொல்கிறாங்க. இவங்க மாமனார் ஒரு ஆசாரியர். ஸோ ஆசாரியர்கள் அது மாதிரி வேறு ஜனத்தின் மத்தியில் ரொம்ப பெரிய ஒரு ரேங்கிங்கில் இருக்கிற அவ்வளோ பேரும் இதில் ஒன்றா சேர்ந்து வராங்க. இப்போது பெரிய அமைச்சர்கள், சேனை அதிபதிகள் எல்லாரும் ஒன்றா போகிறாங்கன்னு சொன்னால் இவங்க போய் திரும்பி வர வரைக்கும் அரசாங்கமே ஸ்தம்பித்து நிற்கிதுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லா டிபார்ட்மெண்ட்டில் சீஃபும் அங்கே போயிட்டாங்கன்னு சொன்னால், செக்ரட்டரிஸ்லாம் போயிட்டாங்கன்னா அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லோரும் போகிறாங்க. யோசேப்பின் வீட்டார் யாரும் அவன் சகோதரரும்
தகப்பன் வீட்டாரும் அவனோட கூட போனாங்க. யாரை மட்டும்தான் வச்சுட்டு போகிறாங்க? தங்கள் குழந்தைகளையும் தங்கள் ஆடு மாடுகளையும் மாத்திரம் கோசேன் நாட்டில் விட்டு போனார்கள். இப்போ இதோடு சேர்ந்து ரதங்களும் குதிரை வீரரும் அவனோட போனதனால் பரிவார கூட்டம் மிகவும் அதிகமாய் இருந்தது. ரொம்ப கிராண்ட் ஸ்கேலில் இந்த ப்ரொசஷன் கிளம்பி போகுது. 10வது வசனத்துக்கு வந்தோம்னா, அவர்கள் யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கிற ஆதாத்தின் போர்க்களத்தில் வந்தபோது அவ்விடத்திலே பெரும் புலம்பலாக புலம்பினார்கள். அங்கே தன் தகப்பனுக்காக 7 நாள் துக்கம் கொண்டாடினான். ஒரு கேம்ப் போடுறாங்க. அந்த கேம்பில் அவங்க 7 நாள் வெயிட் பண்ணுறாங்க. ஏற்கனவே எவ்வளோ நாள் ஆகிருக்குது? அங்கே ஒரு 70 நாள் ஆயிடுச்சு. இப்போ இங்கே ஒரு 7 நாள் துக்கம் கொண்டாடுதல் நடக்குது. இப்போ யோர்தானுக்கு அக்கறையில்னு சொல்லும்போது அவங்க யோர்தானை அந்த பக்கம் கடந்து போயிட்டாங்கன்னு சொல்லி இல்லை. எப்போவுமே யோர்தானுக்கு தாண்டி உள்ளே வரும்போது, கானான் தேசத்துக்குள்ளே வரும்போது இதுதான் அக்கறை, அதை இக்கரைன்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க எகிப்திலேருந்து போகும்போது யோர்தானுக்கு மேற்கே இருக்கிற இடத்துல போடுறாங்க. போர்க்களத்தில்னு சொன்னால் என்னது? இல்லை, போர் அடிக்கிற இடம் இருக்குல்ல, களம், போர் அடிக்கிற களம், போர்க்களம். ஸோ அங்கே அவங்க ஒரு கேம்ப்பு போட்டு 7 நாள் துக்கம் கொண்டாடுறாங்க. 11வது வசனத்தில், ஆதாதின் களத்திலே துக்கம் கொண்டாடுகிறதை தேசத்தின் குடிகளாகிய கானானியர் கண்டு இது எகிப்தியருக்கு பெரிய துக்கம் கொண்டாடுதல் என்றார்கள். அதனால் யோர்தானுக்கு அப்பால் இருக்கிற அந்த ஸ்தலத்திற்கு ஆபேல் மிஸ்ராயீம் என்று பேர் உண்டாயிற்று. ஆபேல் இஸ்ராயீம் அப்படின்னு சொன்னால் எகிப்தியரின் துக்க அனுசரிப்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ யோசேப்பினுடைய இது இல்லை, இது எகிப்து தேசமே மொத்தமாக துக்கம் கொண்டாடுற. பார்வோன் வீட்டில் ஒரு சாவு விழுந்த மாதிரி யோசேப்பு வீட்டில் விழுந்த ஒரு துக்க நிகழ்வு இவ்வளோ பெரிய காரியமாக இருக்குது. 12லேருந்து 14 வரைக்கும் ஓகே. இதோட இன்னொன்று நம்ம யோசிக்கணும். இவ்வளோ பெரிய பரிவாரத்தோடு போயிட்டு இவ்வளோ பெரிய பரிவாரத்தோடு ரிட்டர்ன் வரான்ல, இது கூட சேர்த்து நீங்கள் ஒன்று மட்டும் பேரலாக வச்சு யோசித்து பாருங்கள். இதே பகுதியை அவன் கடந்து போனான்ல இதுக்கு முன்னாடி, அப்பயும் ஒரு சின்ன பரிவாரத்தில் தான் போனான். அப்போ எப்படி இருந்தான்? அடிமையாக விற்கப்பட்டு கதற வர்த்தகர்களால் அவன் கொண்டு போவான். ஏறக்குறைய இதே இடத்துலேருந்து அதே இடத்துக்கு கொண்டு போகப்பட்டான். இப்போது தேவன் அவனை உயர்த்தி இப்போ வந்து போகிற ஸ்டைலு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரெண்டும் ஒரே பகுதி தான், வேறு வேறு ப்ரொசஷன். இப்போ வேறு, அப்போ முன்னாடி இருந்தது வேறு. ஓகே. இப்போ 12லேருந்து 14 வரைக்கும் யாக்கோபின் குமாரர் தங்களுக்கு கட்டளையிட்டு இருந்தபடியே அவனை கானான் தேசத்துக்கு கொண்டு போய் ஆபிரகாம் மம்ரேக்கு எதிரே இருக்கிற மக்பேலா என்னும் நிலத்திலே தனக்கு சொந்த கல்லறை பூமியாக ஏத்தியனாகிய எப்ரோனினிடத்தில் வாங்கின நிலத்தின் குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ணின பின்பு அவனும் அவன் சகோதரரும் அவனுடைய தகப்பனை அடக்கம் பண்ணுவதற்கு அவனோடு கூட போனவர்கள் யாவரும் எகிப்திற்கு திரும்ப வந்தார்கள். இப்போ திரும்பி வந்ததுக்கப்புறம் இவனுடைய சகோதரர்கள் கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்க? நார்மலாக இந்த பெரிய உத்தியோகத்தில் இருக்காங்க, ராஜாங்கிற அந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்க மன்னிக்கிற மாதிரி மன்னிச்சா கூட லேசில் மன்னிக்க மாட்டாங்க, மறக்க மாட்டாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, தாவீது அவனை இதுக்கு போனப்போ பேர் என்ன, அப்சலோமுக்கு பயந்து அவன் ஓடும்போது சிமேயின்னு ஒருத்தன் அவனை தூஷிக்கிறான். இல்லை என்னன்னு சொல்கிறான், என்ன ஓடிப்போன்னு சொல்லுவான், இரத்த பிரியனே, கரெக்ட், இரத்த பிரியனே ஓடிப்போ, இரத்த பிரியனே ஓடிப்போன்னு மண்ணை அள்ளி அவன் மேலே தூவி அவனை தூஷிப்பான். போயிட்டு திரும்பி வரும்போது முதல் நாளாக சீமையை தான் மன்னிப்பு கேட்பான். மன்னிப்பு கேட்டோன்னா அவன் மன்னிச்சிருவான். ஆனால் சாகும்போது சாலமோன்கிட்ட சொல்லுவான், நீ ரொம்ப ஞானம் உள்ளவன், அவன் மட்டும் நிம்மதியாக சாவாதபடிக்கு பார்த்துக்கோ. நான் ரொம்ப சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அவனுடைய நரை மயிர் சமாதானத்தோடு
பூமியில் இறங்காதபடிக்கு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு செத்து போகிறான். ஸோ மன்னிக்கிறான், ஆனால் என்ன செய்யலை, மறக்கலை. இந்த ரூலிங் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த சுபாவம் இருக்கும். இப்போது யோசேப்பு அந்த பொசிஷனில் இருக்கிறதுனால அவனுடைய சகோதரருக்கு ஒரு பயம் வருது. அப்பா இருக்கிற வரைக்கும் அப்பாவுடைய முகத்துக்காக இவன் ஒரு மாதிரி இருந்துட்டு, இப்போ அப்பா கடந்து போன பின்னாடி பழி வாங்க இறங்கினான்னா கதை முடிஞ்சு போச்சுன்னு இவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க, தங்கள் தகப்பன் மரணம் அடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்கு தக்கதாகவும் நமக்கு சரிக்கு சரிகட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணம் அடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். அப்படியெல்லாம் அவன் சொல்லலை. ஆனால் அது அவன் சொன்னதா இவங்க சொல்கிறாங்க. மரணம் அடைகிறது முன்னே தான் இவன் தான் இங்கே இருந்தான்ல, அதுக்கு முன்னாடியேனா டாபிக் அப்பயே வந்திருக்கணும். அப்போல்லாம் வரல. போய் அடக்கலாம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பயம் வந்தோன்னு சொல்கிறாங்க, சாகிறதுக்கு முன்னாடி உங்கள் அப்பா இப்படி கட்டளையிட்டாருன்னு சொல்லி. ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொன்னார்கள். யோசேப்புக்கு இவங்களை பழி வாங்கணும்னு சொல்லியிருந்தா எப்படி வேணாலும் செய்திருக்கலாம். அவன் ரொம்ப கிளியராக இருக்கிறான் என்னன்னு. இவங்க செய்திருந்தாலும் யார் இதை அனுமதிச்சான்? தேவன் அனுமதிச்சிடா. இதில் தேவனுடைய திட்டம் இருக்குங்கிறதுல அவன் ரொம்ப கிளியராக இருக்கிறான். நீங்கள் செய்திருந்தாலும் தேவன் இதை ஜீவ ரட்சண்யத்துக்காக இதை செய்தாருன்னு சொல்லி அதுக்கு அந்த லைனில் தான் அவன் மூவ் பண்ணுறான். இப்போது இத்தனை வருஷம் கழித்து இவங்க அந்த ரைஸ் பண்ணும்போது அவன் சொல்கிறான், யோசேப்புக்கு சொன்னபோது அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான். இப்போ அத்தனை வருஷத்துக்கு முன்னால் அவன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் மூவ் பண்ணான் பார்த்தீங்களா, அதை காலம் தாண்டி வந்தால் கூட அவன் டைல்யூட் பண்ணிக்கவே இல்லை, மாற்றம் அடையலை, அதே ஸ்டாண்ட்லேயே கடைசி வரைக்கும் அவன் நிற்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க பயப்படுறாங்க, ஏன்னா அவங்க பக்கம் மிஸ்டேக் இருக்குது, இவன் எது வேணால் செய்ய முடியுங்கிற அதிகாரம் இவன் கையில் இருக்குன்னு பயப்படுறாங்க. ஆனால் இவன் ரொம்ப ஸ்டெடியாக நிற்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த அடுத்த சில வசனங்களில் இந்த ஆதி முற்பிதாக்களுடைய குடும்பத்திலே உள்ள கடைசி முக்கியஸ்தனுடைய முடிவை நம்ம பார்க்குறோம். யோசேப்பும் அவன் தகப்பன் குடும்பத்தாரும் எகிப்திலே குடியிருந்தார்கள். யோசேப்பு 110 வருஷம் உயிரோடு இருந்தான். யோசேப்பு எப்ராயிமுக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான். மனாசேயின் குமாரனாகிய மாக்கீரின் பிள்ளைகளும் யோசேப்பின் மடியில் வளர்க்கப்பட்டார்கள். இப்போ யோசேப்பு அவனுடைய வயசு சொல்லிடுச்சு, 110 வயசு. 24 26 வரைக்கும் யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணம் அடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதும் அன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணை இடுவித்து கொண்டான். இப்போது தேவன் யோசேப்புக்கு தரிசனமாகி கானான் தேசத்தை உனக்கு தருவேன், உன் சந்ததிக்கு தருவேன்லாம் சொல்லலை. ஆபிரகாமுக்கு சொன்னார், ஈசாக்கு சொன்னார், யாக்கோபுக்கு சொன்னார்.
ஆனால் அவர்களுடைய குமாரனாகிய யோசேப்புக்கு அந்த வாக்குத்தத்தம் ரொம்ப வேல்யூபிளான ஒரு காரியமாக இருக்குது. இப்போ இவங்க இருக்கிற இடம் நல்ல இடம், நல்ல செழுமை மிகுந்த ஒரு தேசத்தில் இருக்கிறாங்க, அதிகாரத்தில் இருக்கிறாங்க, சகல வசதிகளோடு இருக்கிறாங்க. இவங்களுக்கு எதுவும் தேவையில்லை. நம்ம நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறோம், ஆண்டவர் நம்மளை நல்ல இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இப்போது முன்னாடி இருந்ததோட இப்போ நம்ம ரொம்ப வசதியாக இருக்கிறோம், நம்ம இப்படியே இருப்போம்னு சொல்லி அந்த திங்கிங்குள்ளே வரல. இங்கே எல்லா வசதி இருந்தாலும் அவனுடைய காரியம் எல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்கு கர்த்தர் எங்களை ஒரு நாள் நிச்சயமாக கொண்டு போவார். அந்த நிச்சயம் தான் ஆச்சரியம். இந்த நிச்சயம் யாக்கோபுக்கு இருந்தால் கூட அதில் பெரிய இதாக கிடையாது. இவனுக்கு அப்போ சின்ன வயசுல அங்கேருந்து வந்தாச்சு, ஃபுல்லாக அப்புறம் ஈஜிப்டில் தான் இருக்கிறான். 17 வயசுலேருந்து வந்துட்டு இங்கே 110 வயசு வரைக்கும் இங்கே தான் இருக்கிறான். அப்போ இந்த கல்ச்சர், இந்த ஊர், இதனுடைய அட்மாஸ்பியர் எல்லாத்துக்கும் அவன் பழகியிருக்கணும். இதுதான் அவனுக்கு செட் ஆகிருக்கும், இதுதான் பர்மனெண்ட்ன்ற மாதிரி இருக்கணும். என்ன தான் இங்கே இருந்தாலும் தேவன் அதை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஒரு நாள் நிச்சயமாக சந்திப்பார், நிச்சயமாக கூட்டிகிட்டு போவார். அதில் தான் அவனுடைய பாயிண்டே நிற்கிது. அது மட்டும் இல்லை, உங்களை சந்தித்து கூட்டிகிட்டு போகும்போது என் எலும்புங்களை இங்கே விட்டுட்டு போயிடாதீங்க, நீங்கள் போகும்போது இங்கேருந்து அதையும் கொண்டு போகணும்னு சொல்லி அவன் ப்ராமிஸ் வாங்குகிறான். யார்கிட்ட ப்ராமிஸ் வாங்குகிறான்? யாக்கோபுடைய பிள்ளைங்கிட்ட வாங்குறான். இப்போ ஆக்சுவலாக பிள்ளைங்களில் இவர் தான் ஜூனியர், மற்றவங்க இவனுக்கு முன்னாடி கடந்து போயிருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க இன்னும் சிலர் உயிரோடு இருக்கிறாங்க. தன்னுடைய பிரதர்ஸு சீனியர்ஸ்கிட்ட அவன் ப்ராமிஸ் வாங்கிட்டு தான் சாகுறான். இப்போது ஓகே 26 யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள். இப்போ அவனுக்கு சுகந்த வர்க்கம் இட்டுன்னு என்ன அர்த்தம்? அவனையும் பதப்படுத்தி துணியில் சுற்றி மம்மியாக மாற்றி விட்டார்கள். அவனை ஒரு பெட்டியில் வச்சுட்டாங்க. இப்படி பெட்டியில் வைக்கிறது எபிரேயர்களுடைய பழக்கம் கிடையாது. இவங்க குகைக்குள்ளே தான் அடக்கம் பண்ணி பழக்கம். ஆனால் இவன் ஈஜிப்ஷியனாக ஆல்மோஸ்ட் மாறிட்டான். ஈஜிப்ஷியன் ஸ்டைல்லே இவனை அடக்கம் பண்ணுறாங்க. இப்போ யாத்ராகமம் 13வது அதிகாரம் 19வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால், யாத்ராகமம் 13:19, மோசே தன்னோட கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார், அப்பொழுது உங்களோட கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போகள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாக ஆணையிடும்படி செய்திருந்தான். ஸோ அத்தனை வருஷம் கழித்து மோசே அவனை கொண்டு போகிறான். இப்போது யாக்கோபு மரித்து 54 வருஷம் கழித்து தான் யோசேப்பு மரிக்கிறான். நம்ம கணக்கு மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து வர வேண்டாம். இவனுக்கும் அவனுக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? வயசு 91வது வயசில் இவன் பிறந்தான். அவனுடைய 147வது வயசில் இவனுக்கு என்ன வயசு இருந்திருக்கும்? இப்போ இவனுக்கு 110 வயசு ஆகுதுன்னா என்னென்னு கணக்கு பண்ணிக்கோங்க. அப்போ 56 வயசு, அப்புறம் 54 வருஷம் கழித்து இவன் மரிக்கிறான். ஸோ 110 வயசு. இப்போ 110 வயசில் இவன் மரிக்கும்போது இது ஏறக்குறைய 1590 கிமு 1590. இதுக்கு அடுத்த கேரக்டரு மோசேயினுடைய 80வது வயதில் இவங்க இங்கேருந்து புறப்படுறாங்க. இது 1446 கிமு, அது 1590. இப்போ இதுலேருந்து இதை கழித்தோம்னா இடைப்பட்ட காலம் 144 வருஷங்கள் தான் வரும். 400 வருஷம் வராது. பைபிளில் 400 வருஷம் நிறைய இடத்துல இருக்குது, 430 வருஷம்னு கூட இருக்குது. ஆனால் இது எப்படி கணக்கு பண்ணாலும் 400 வருஷமோ 430 வருஷமோ வராது. ஏன்னா லேவி இங்கே வரும்போது லேவி மட்டும் வரல, லேவியினுடைய மகனாகிய கோகாத்தும் வருகிறான். கோகாத் அம்ராமை பெற்றான், அம்ராம் மோசேயை பெற்றான். கோகாத் இங்கே பிள்ளை பெறுகிறான், அந்த பிள்ளை இன்னொரு பிள்ளையை பெறுது. அந்த பிள்ளையினோட 80வது வயசில் புறப்பட்டாங்க. ஸோ அது 144 வருஷம் கேப் தான் கிடைக்குது ஒழிய
அதை விட அதிகமாக கேப்பு கிடைக்கல. 400 வருஷத்தை இந்த இடத்துல உள்ளே கொண்டு வரவே முடியாது. அப்போ எப்படி 400 வருஷம்னு கேட்டிங்கன்னா, அந்த 400 வருஷம் ஆபிரகாமுடைய 85வது வயசில் தேவன் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் அதிலிருந்தே கணக்கிடப்பட்டு தான் இது 400 வருஷம் கர்த்தர் சொன்னாருங்கிறது தான் விளக்கம், வேறு விளக்கமே கிடையாது. ஸோ இப்போது 144 வருஷம் கழித்து அடுத்து நடக்கிறத நம்ம யாத்ராகமத்தில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். இந்த எண்ணிக்கையெல்லாம் சொல்லும்போது நிறைய பேருக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். எதுக்கு இந்த வருஷங்களெல்லாம் திரும்ப திரும்ப கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு. இதை கணக்கு பண்ணால் தான் பைபிள் புரியும், இல்லைன்னா புரியாது. யாத்ராகமம் நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போதே என்னென்ன ஆரம்பிக்கிறோம்? யோசேப்பை அறியாத ஒரு ராஜா ஒருத்தன் எழும்புனா. யோசேப்பு இவ்வளவு செஞ்சுருக்கும்போது யோசேப்பை அறியாத ராஜா எப்படி எழும்புனாங்கிறது நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். அங்கே தான் இந்த டைம் ஸ்பேனை நம்ம கணக்கு பண்ணோம்னா அது இங்கேருந்து அங்கே எவ்வளவு காலம்னு தெரியும் போது இவன் அறியாதவன் எழும்புகிறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் உண்டுங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்போ இந்த 144 வருஷம்னு சொல்கிறோம்ல, இதை ரவுண்டாக 150ன்னு எடுத்துக்கங்க. இன்றைக்கி நம்ம 2025 இருக்கிறோம். 150 வருஷம் பின்னாடி போங்க, 1875. 1875 சென்னை பட்டணம் எப்படி இருந்தது, தமிழ்நாடு எப்படி இருந்தது, இந்தியா எப்படி இருந்தது, இதனுடைய அரசியல் சூழ்நிலை எப்படி இருந்தது? யாருக்காவது டக்குன்னு ஞாபகம் வருதா? நம்மளுடைய சுதந்திரத்துக்கு 72 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு நம்ம ஹிஸ்ட்ரியே எப்படி இருக்கு நமக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது இல்லை? இன்னும் 50 வருஷம் போச்சுன்னா காந்தியை மறந்துடுவாங்க. லால் பகதூர் சாஸ்திரி யாருன்னு கேட்டாங்க. லால் பகதூர் சாஸ்திரி யாருன்னு கேட்டவுடனே ரவி சாஸ்திரியோட அப்பான்னு ஒருத்தன் சொன்னான். இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டரை மறந்துட்டானுங்க. லால் பகதூர் சாஸ்திரி ரவி சாஸ்திரியோட அப்பா. அவ்வளவுதான் மெமரி. ஸோ யோசேப்பை அறியாத ராஜா ஒரு 150 வருஷம் கழித்து எழும்புறதுன்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் கிடையாது. இது நமக்கு எப்போ புரியும்னா, இந்த ஏஜ் கேப், அந்த வருஷங்கள், அதனுடைய டெப்த் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சு அந்த வசனத்தை படிக்கும்போது தான் புரியும். அதுக்காக தான் அதை அத்தனை தடவை சொல்கிறது. அப்புறம் போன தடவை நம்ம மீட் பண்ணும்போது அந்த கோத்திர பட்டியல் வருதுல்ல, அதில் ஏன் டிஃப்ரென்ஸ் வருதுன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்தது. இப்போ இந்த கோத்திர பட்டியலில் நிறைய இடத்துல பார்க்கலாம். பைபிளில் விதவிதமாக ஒவ்வொரு இடத்துல வேறு மாதிரி வர்றதை பார்க்கலாம். இதில் ஃபண்டமெண்டலாக ஒரு காரியம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். யோசேப்பினுடைய குமாரர்னு சொல்லும்போது இந்த ஒரிஜினல் 12 பேருடைய பேர் வந்துடும். யோசேப்பினுடைய யாக்கோபின் குமாரர்னு வரும்போது ஒரிஜினல் 12 பேர் வந்துடும். யோசேப்பினுடைய பிள்ளைங்களுடைய பேர் வராது. அதில் யோசேப்பு பேர் தான் வரும் அப்படி அந்த லிஸ்ட்டு கொடுக்கும்போது. ஆனால் அவங்க ஒரு தேசத்தின் பகுதியை சுதந்திரிக்கிறது, நிலப்பரப்பை யார் யாருக்கு எது எதுன்னு சொல்லி அந்த நிலப்பரப்பு சம்பந்தப்பட்ட ஒரு லிஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. அதில் யோசேப்பு பேர் வராது, அதுக்கு பதிலாக அவன் பிள்ளைகளுடைய பேர் அதில் வந்துடும். லேவி பேரும் வராது, ஏன்னா லேவிக்கு நிலப்பரப்பு கொடுக்கப்படுறதில்ல. அதே மாதிரி எண்ணிக்கை எண்ணும்போது இந்த கோத்திரத்தில் இத்தனை பேர், இந்த கோத்திரத்தில் அப்படின்னு சொல்லி எண்ணிக்கை வரும்போது அதுலேயும் லேவி பேர் வராது, ஏன்னா அவங்க தேவனுக்கு என்று சொல்லி எடுத்துக்கொள்ளப்பட்டவங்க வராது. யோசேப்பின் நம்பர் வராது. யோசேப்பினுடைய 2 பிள்ளைங்களும் 2 கோத்திரங்களாக அவங்களுடைய பேர் வந்துடும். இது ஜென்ரலாக உள்ள காரியம். இது இல்லாமல் எசேக்கியல் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். எசேக்கியல் 48வது அதிகாரத்தில் முதல் 27 வசனத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது நிலப்பரப்பை பற்றி பேசுகிற விஷயம். அங்கே லேவி பேரும் வராது, யோசேப்பு பேரும் வராது, அதுக்கு பதிலாக எப்ராஹிம் பேர், மனாசே பேர் வரும். எசேக்கியல் 48 1லேருந்து 27 வரைக்கும். அதே அதிகாரத்தில் இன்னும் கொஞ்சம் தள்ளி 31லேருந்து 34 வரைக்கும் இன்னொரு பட்டியல் வருது. அது யோசேப்பின் குமாரரின் பட்டியல் வரும். அங்கே எப்ராஹிம், மனாசே 2 பேர் நீக்கப்பட்டு லேவியும் யோசேப்பும் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு ஒரே அதிகாரத்திலேயே. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். எசேக்கியல் 48 1லேருந்து 27, மறுபடியும் 31லேருந்து 34 வரைக்கும். இந்த பொதுப்படையான விளக்கங்கள் இல்லாமல் சில சமயங்களில் பேர் விட்டு போயிட்டு சப்ஸ்டியூட் பேர் கூட வர்றது உண்டு.
அதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் உபாகமம் 33 யார் பேர் விட்டு போச்சு? சிமியோனுடைய பேர். உபாகமம் 33 மோசே ஆசீர்வதிக்கிறான் கோத்திரங்களை. அப்படி ஆசீர்வதிச்சுட்டே வரும்போது சிமியோனுடைய பேர் விட்டு போகுது. அதை நம்ம போன தடவை பார்த்தப்போ யாக்கோபு சிமியோனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் நீ இஸ்ரவேலுக்குள்ளே சிதறி போவ பிரிஞ்சு போவேன்னு சொன்னதின்படி இவனுடைய பேர் அடிபட்டு போச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இன்னும் சில இடங்களில் எப்ராயிம் மனாசே இருக்காங்கல்ல, இவங்க 2 பேரும் யோசேப்புடைய பிள்ளைங்க. இந்த 2 பேருடைய பேருக்கு பதிலாக யாராவது ஒருத்தனுக்கு பதிலாக யோசேப் பேர் வரது உண்டு. எப்ராயிம் பதிலாக யோசேப் பேர் அல்லது மனாசேக்கு பதிலாக யோசேப்பு பேர் வரதை பார்க்க முடியும். இதை நம்ம எண்ணாகமம் 13ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்துலையும் பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 7ஆவது அதிகாரத்தில் அந்த லிஸ்ட்டில் வரும்போதும் 8ஆவது வசனத்தில் அந்த மனாசேக்கு பதிலாக அல்லது எப்ராயிம் பதிலாக யோசேப்பின் பேர் வரதை நம்ம பார்க்க முடியும். இது இல்லாமல் ஒரிஜினல் லிஸ்ட்டு 12 பேரில் உள்ளதில் யார் பேராவது விட்டு போகிற இடங்கள் உண்டு. அதில் ஒன்று தான் வெளிப்படுத்தல் 7. அதில் யார் விட்டு போச்சு? தான் விட்டு போச்சு. தான் விட்டு போனோடனே அநேகமாக அந்தி கிறிஸ்து தான்லேருந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு டீச்சிங்கே அதுலேருந்து கிளம்பிடுச்சு. ஆனால் அந்தி கிறிஸ்து தான் குடும்பத்துலேருந்து தான் வருவான்னு சொல்லி பைபிளில் வேறு எங்கேயுமே இல்லைனாலும் நம்ம அப்படி எடுத்துக்க முடியாது. தான் அதனால தான் விட்டு போச்சுன்னு பைபிள் சொல்லலை, அதை நம்ம எடுத்துக்க முடியாது. இதே மாதிரி இன்னொரு இடத்த நம்ம வேதத்துலேருந்து காமிக்கணும்னா 1 நாளாகமம் புஸ்தகத்தில் 4ஆவது அதிகாரத்துலேருந்து 8ஆவது அதிகாரம் வரைக்கும் 1 நாளாகமும் 4, 5, 6, 7, 8 இந்த 5 அதிகாரங்கள் யாக்கோபினுடைய குமாரரின் குடும்பத்தாரை பற்றி விபரமாய் சொல்லுகிற பட்டியல். இப்போ ரூபன் குடும்பம்னா ரூபன் குடும்பம் எப்படியெல்லாம் வந்து என்ன அந்த ஃபுல் ஜென்ரேஷன் லிஸ்ட்டு வரும். 4, 5, 6, 7, 8 1 நாளாகமும். இதில் செபுலோன் பேரும் விட்டு போச்சு, தான் பேரும் விட்டு போச்சு. அவ்வளோ விவரமாக சொல்லி வருது எல்லாரை பற்றியும். அதில் செபுலோன் பேர் இல்லை, தான் பேர் இல்லை. இப்போ இந்த மாதிரி இடங்களில் இவங்க 2 பேர் ஏன் வரல, அங்கே தான் பேர் ஏன் விட்டு போச்சுங்கிறதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனே இல்லை. அதனால் இல்லாததுனால நம்மளும் எக்ஸ்ப்ளனேஷனே இல்லைன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அங்கே கொடுக்கப்படல, அவ்வளோதான். ஸோ இதுதான் அந்த பட்டியல் வர்றதை பற்றின அதுக்குள்ளே இருக்கிற கான்ட்ரடிக்ஷன்ஸ் பற்றியும் இருக்கிற எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இதெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி நான் உங்களுக்கு நோட்ஸோடு சேர்த்து ஆதி ஆகமத்தினுடைய கண்ணோட்டம்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்கேன். ஓவர் வியூ ஆஃப் ஜெனசிஸ். இப்போ நம்ம ஆதி ஆகமம் 50 அதிகாரம் முடிச்சிருக்கோம். இந்த 50 அதிகாரத்தை ஒரு ரெடி ரெக்கனர் மாதிரி நீங்கள் பைபிளில் ஒரு இடத்துல வச்சுக்கலாம். நீங்கள் அப்படி திருப்பினீங்கன்னா எந்த அதிகாரத்தில் என்ன வருதுங்கிறத நீங்கள் கொஞ்சம் ஒரு மெமரியில் டக்குன்னு உங்களுக்கு என்ன சொல்கிறது டக்குன்னு ஞாபகப்படுத்துகிற மாதிரி அதில் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதில் அந்த காரியங்களை அப்படியே சொல்லிடுறேன். முதல் 2 அதிகாரத்தில் ஆதியாகமம் முதல் 2 அதிகாரத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? சிருஷ்டிப்பு. தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்து சகல காரியங்களையும் அவர் ஒழுங்குபடுத்தினதை பற்றி ஆதியாகமம் 1-2 இருக்குது. 3 என்ன இருக்குது? மனிதனுடைய வீழ்ச்சி, பாவம் செய்து அவன் வீழ்ந்து போகிறான். 4-5 ஆதாம் முதல் நோவா வரைக்கும் உள்ள தகவல் கொடுக்கப்பட்டிருக்கும். 4-5. அப்புறம் 6-10 வரைக்கும் நோவாவினுடைய காரியங்கள். அங்கே ஆதாம்லேருந்து நோவா வரைக்கும் வந்து டீட்டெயில் நின்றுடுது இல்லை. அதுக்கப்புறம் 5 முடிஞ்சதுக்கப்புறம் 6, 7, 8, 9, 10 வரைக்கும் நோவா, ஜலப்பிரளயம். அதுக்கப்புறம் நோவாவுடைய பிள்ளைங்க ஜலப்பிரளயத்துக்கு பின்பு எந்தெந்த பகுதியில் யார் போய் செட்டில் ஆகிறாங்கன்ற தகவல்களோட அந்த 10 அதிகாரம் 10 வரைக்கும் வரும். 11ஆவது அதிகாரம் என்னது? பாபேல் கோபுரம். ஸோ இது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த முதல் 11 அதிகாரம் இருக்குது பாருங்கள். இந்த முதல் 11 அதிகாரம் ஒரு செக்ஷன். அது என்ன செக்ஷன்னு சொன்னால் ஆதி முற்பிதாக்களுக்கு முந்தின காலம், ஆபிரகாமுக்கு முந்தின காலம், ஆதாம் முதல் ஆபிரகாம் வரைக்கும் உள்ள காலம் முதல் 11 அதிகாரம். 12ஆவது அதிகாரத்தில் யாரை பற்றி ஆரம்பிக்குது? ஆபிரகாமை பற்றி ஆரம்பிக்குது. 12லிருந்து 25 வரைக்கும் ஆபிரகாமை பற்றி காரியங்கள் வரும். 25ஆவது அதிகாரம் 5ஆவது வசனத்தில் ஆபிரகாம் மரித்து போகிறது இருக்கும். ஸோ இப்போ இந்த 25ஆவது அதிகாரம் வரைக்கும் தேவன் ஆபிரகாமை அழைச்சது பற்றியும் உடன்படிக்கை செய்து கொண்டதை பற்றியும்
மற்றபடி டீட்டெயில்ஸ்ன்னு பார்த்தோம்னு சொன்னால் சோதோம் கொமோரா டீட்டெயிலு, லோத்து பற்றின டீட்டெயில்ஸு, ஈசாக்குக்கு பொண்ணு பார்த்தது, இதெல்லாம் அந்த 12லேருந்து 25க்குள்ளே வந்துடும். 25லேருந்து 2வது ஆதி முற்பிதாவை பற்றி இருக்கும். 25லேருந்து 27 வரைக்கும் ஈசாக்கு பற்றி இருக்கும். ஈசாக்கோடையும் தேவன் உடன்படிக்கை பண்ணுறார், ஈசாக்குக்கும் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணுறார். ஈசாக்கின் காலத்தில் ஈசாக்கு என்னென்ன செஞ்சாங்கிறது இந்த 3 அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். 25, 26, 27. அப்புறம் 28லேருந்து 50 வரைக்கும் 3வது ஆதி முற்பிதா. இது யாக்கோபினுடைய காரியங்கள். தேவன் யாக்கோபோட உடன்படிக்கை பண்ணது, யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் உள்ள உறவு, யாக்கோபுக்கும் லாபானுக்கும் உள்ள உறவு, இந்த காரியங்கள். அப்புறம் யாக்கோபினுடைய ஃபேமிலியில் நடந்தது. கடைசியாக 70 பேர் ஆண் மக்கள் எகிப்துக்கு புறப்பட்டு போகிறது. இது அவ்வளவும் 50 வரைக்கும் உள்ள அதிகாரங்களில் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ கடைசியாக முடிக்கும்போது யாக்கோபு 147 வயதில் மரித்து போகிறான். அடுத்து அவனுடைய மகன் யோசேப்பு 110 வயதில் மரித்து போகிறான்றதை நம்ம ஆதியாமத்தினுடைய முடிவாக பார்க்குறோம். ஸோ இதுவரைக்கும் நம்ம ஆதியாமத்தினுடைய காரியங்களை பார்த்தோம். இதுவரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அடிமையாக இருந்தாங்க இல்லையா? அவங்க ஏன் கர்த்தர் அவங்கள அடிமைத்தனத்துக்கு கொண்டு போனார்? இப்போது மோசே நியாயப்பிரமாணம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஜனங்கள் அதை மீறினாங்க, கட்டளைகளை மீறினாங்க, கற்பனைகளை கை கொள்ளாமல் போயிட்டாங்க, நியாயப்பிரமாணத்தை பின்பற்றலை. அதனால அவங்கள அடிமையாக ராஜாக்கள் கைகளெல்லாம் அடுத்த புறஜாதிகளோட கையில் ஒப்பு கொடுத்தாங்கன்னு பார்க்குறோம். இவங்க என்ன பண்ணாங்க? இவங்க 400 வருஷம் அடிமையாக இருக்கிறது. முதலாவது அவங்க 400 வருஷம் அடிமையாக இல்லை, சரிங்களா? ஒரு 200 சில்லற வருஷம்தான் அவங்க எகிப்திலே இருந்தாங்க மொத்தத்தில். அதுலேயும் அவங்களுக்கு உபத்திரவம் ஆரம்பித்ததுன்னு சொல்லும்போது யோசேப்பு டைம் போக இன்னும் பின்னாடி டைமில் தான் வரணும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஆரோன் பிறந்தப்போ குழந்தைய தூக்கி நைல் நதியில் போடுன்னு சொல்லலை இல்லை. மூசே பிறந்தப்போ அந்த சட்டம் வருது. அப்போ ஆரோன் பிறந்தப்போ அந்த உபத்திரவம் இல்லை. அவ்வளோ பின்னாடி தான் அந்த உபத்திரவங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவங்க உபத்திரவப்பட்டதுன்னு வந்தோம்னா அது ரொம்ப குறைஞ்ச காலப்பகுதி தான் வரும். ஸோ அது ஒரு காரியம். 2வது, தேவன் ஏன் இவங்களுக்கு அந்த உபத்திரவத்தை அனுமதிக்கணும்? இவங்க என்ன குற்றம் செஞ்சாங்க? ஏன் இவங்க எந்த குற்றமும் செய்யலை. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டப்பவே, இந்த தேசத்தை உனக்கு தருவேன்னு சொன்னப்பவே ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய சந்ததியார் தங்களுடையது அல்லாத தேசத்தில் அவங்க உபத்திரவப்படுவாங்க. அதோட நிறுத்தலை. அவங்கள உபத்திரவப்படுத்துகிறவங்கள நான் என்ன செய்வேன்? அவங்கள இது பண்ணுவேன். என்ன நல்ல வார்த்தை வராது, அவங்களிடத்துல கணக்கு கேட்பேன்னா இல்லை ஏதோ ஒன்று ரொம்ப, அதாவது அவங்கள ஜட்ஜ் பண்ணுறதுக்காக இவங்களை அங்கே கொண்டு போன மாதிரி ஆண்டவர் சொல்வார். கர்த்தர் ஹிஸ்ட்ரியில் சில சம்பவங்களை அவர் நடத்தும்போது, இப்போ இப்படி எடுத்துக்குவோம், இஸ்ரவேலர் போய் கானான் தேசத்தை ஆக்குபை பண்ணுறாங்கல்ல, இவங்க இதுக்கு முன்னாடியே கொண்டு போயிருக்கலாம். ஆண்டவர் முன்னாடி கொண்டு போகாததுக்கு காரணம் என்னென்னா, எம்மோரியரின் அக்கிரமம் இன்னும் நிறைவடையவில்லைன்னு சொல்கிறார். அது நிறைவடைகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறார். நிறைவடைஞ்சப்புறம் போய் இவனுங்க போய் அவங்கள அடிக்கணும்னு சொல்லி. ஸோ இதுக்கெல்லாத்துக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பின்னி பிணைஞ்சு போகிற ஒரு தேவனுடைய திட்டம் ஃபுல்லுத்துலேயும் இருக்குது. ஸோ அவர் மேப் பண்ணி அதை ஹிஸ்ட்ரியில் வெவ்வேறு சூழ்நிலையில் வெவ்வேறு காரியங்களை நடத்தி கொண்டு போகிறார். சில காரியங்களை வெளிப்படுத்துகிறா, சில காரியங்களை வெளிப்படுத்துறது இல்லை. அதனால் நமக்கு வெளிப்படுத்துனது கொஞ்சம் கொஞ்சம் தெரியும், அவ்வளோதான். அந்த மாதிரி. பிரைஸ் தி லார்ட் பிரதர். அவங்களோட முற்பிதாக்கள் செஞ்ச பாவங்களுக்காக தான் இந்த கான்சிக்வன்சஸ் அவங்க மீட் பண்ணுறாங்க இல்லையா பிரதர்? யாரு இந்த 250 years ஆஃப் அவங்களுக்கு எகிப்தில் கஷ்டப்படுறாங்க இல்லையா? ஸோ இது கர்ஸா இல்லை என்ன? இது அவங்களோட முற்பிதாக்கள் செய்த, யாருடைய முற்பிதாக்கள்? இஸ்ரவேலோட முற்பிதாக்கள்னா யாக்கோபு, ஈசாக்கு, ஆபிரகாம். இவங்கெல்லாம் எதுவும் செஞ்ச மாதிரி தெரியலையே. ஆண்டவர் அவங்களோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறார். நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் தன்னை ஐடென்டிஃபை பண்ணும்போது அவங்க எப்படி தப்பு பண்ணாங்கன்னு சொல்ல முடியும்? அப்படி வராது. எகிப்தியர் தப்பு பண்ணியிருக்கிறாங்க. எகிப்தியருக்கு இது ஒரு வலை விரிக்கிறது மாதிரி. இவங்களை கொண்டு போய் அங்கே வச்சு அவங்க கண்ணு முன்னாடி
இவங்களை கொஞ்சம் வீக் பொசிஷனாக காமிச்சு அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வச்சு இவங்க அவங்கள அப்ரெஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறார். அப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் ஏற்கனவே தப்பு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு அவர் நியாயம் செய்கிறார். இது தேவனுடைய திட்டம் அப்படி தான் செயல்படும். பட் எத்தனை அப்பாவி ஜனங்க, எத்தனை குழந்தைங்க எல்லாரும் தானே கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்படி ரொம்ப ஜென்ரலைஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னாக்க இப்போது ஒரு அழிவு, இயற்கை அழிவு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் அப்பாவி ஜனங்க எவ்வளோ பேர் மறித்து போகிறாங்க. அப்போது தேவன் ஏன் இதை அனுமதிக்கணும், அதுதான் கொஸ்டினாக வருது. நம்ம அந்த மாதிரி கொஸ்டின் கொண்டு வரவே முடியாது. ஏன்னு சொன்னாக்க தேவன் திட்டம் வச்சு நடத்தும்போது ஒரு 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 காரியம் இப்படி நிறைவேறணும்னு சொல்லி வரும்போது அதில் இவங்கெல்லாம் அதில் சேர்ந்து பாதிக்கப்படுறாங்கன்னு சொன்னால் அதுவும் அவருடைய திட்டத்திலே ஒன்றா தான் கடந்து போகும். அது நம்ம குற்றம் கண்டுபிடிக்கிறது முடியாது. பர்பஸ் எங்கேயுமே அது மென்ஷன் பண்ணல, என்ன பர்பஸ்க்காக இவங்க அந்த எவ்வளோ இயர்ஸ் ஈஜிப்டில் இருக்காங்க அப்படின்றது. இவங்க மேலே மிஸ்டேக்கு கிடையாது, இவங்க ஏதோ செய்து போய் மாட்டிக்கல. தேவன் அவங்கள அங்கே கொண்டு போறார். நான் உன்னோட எகிப்துக்கு வருவேன்னு சொல்லி இதை ஸ்டடி பண்ணாதான் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இல்லை, தேவனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். தேவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் எப்படின்னா, சிலரை நம்ம முன்னாடி அவர் வீக் பண்ணி, அதாவது அவங்கள பலவீனப்படுத்தி நம்ம முன்னாடி கொண்டு வருவார். சிலரை அப்படி பலவீனப்படுத்தி கொண்டு வரும்போது நம்ம பலம் உள்ளவர்களாக இருப்போம். நாம் அவங்களுக்கு என்ன செய்கிறோம் என்கிறத அவர் ஒரு கணக்கில் கொண்டு வருவார். நம்ம என்ன நினச்சிக்குவோம், அவன் தப்பு பண்ணதுனால அவன் ஒப்பு கொடுக்கப்பட்டான்னு நம்ம நினச்சிக்குவோம். ஒப்பு கொடுக்கப்பட்டவனுக்கு நீ என்ன செஞ்சேங்கிறது நமக்கு கணக்கு வரும். தேவன் அப்படி செய்கிற தேவன். அதனால தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போது சவுல் ராஜாவை ஆண்டவர் தள்ளிட்டார், தாவீதை ராஜான்னு அபிஷேகம் பண்ணிட்டார். அவனுக்கு டிஸ்மிஸல் ஆர்டர் கொடுத்தாச்சு, இவனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாச்சு. தாவீது எப்போ வேணும்னாலும் அரியணைக்கு வந்துடலாம். சவுலால் தடுக்க முடியாது. தாவீது அந்த ஸ்டெப் எடுத்துருந்தான்னா சவுலால் ஸ்டாப் பண்ண முடியாது. தாவீது அந்த ஸ்டெப் எடுக்க மாட்டேன்றான். நான் செய்ய மாட்டேன். ஏன் செய்ய மாட்டேன்? அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேலே கையை வச்சு குற்றம் இல்லாமல் போகிறவன் யார்? நான் செய்ய மாட்டேன். கர்த்தரே அவரை கொன்று அதுக்கப்புறம் எனக்கு இடம் கொடுக்கும்போது தான் நான் போவேன். வெயிட் பண்ணுறான். ஆக்சுவலாக கர்த்தர் சவுலை கொன்றாருன்னே வசனம் இருக்கும். இப்போ தாவீதோட அண்டர்ஸ்டாண்டிங்கை பார்த்துக்கங்க. சவுலை ஆண்டவர் தள்ளிட்டார், இவனை அப்பாயிண்ட் பண்ணிட்டார். லீகலாக இவன் போய் உக்காந்தா எந்த குற்றமும் கிடையாது. ஆனால் அப்படி போய் செஞ்சால் சவுல் வீட்டாரை எல்லாம் இவன் கொலை பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா ராஜான்னு ஒருத்தன் உக்காந்தான்னா அடுத்த இவனால் தள்ளப்பட்டவனை கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணணும் எல்லாரையும். அதை இவன் கையால் இவன் செய்யணும். அதை தேவன் இவனுக்கு விரோதமாக ஒரு நாள் யூஸ் பண்ணுவாருன்னு இவனுக்கு தெரியும். அதனால் நான் செய்ய மாட்டேன்னு சொல்கிறான். இந்த கிளாரிட்டி எப்போவுமே இருக்கணும். ஒருத்தருக்கு தீங்கு செய்கிறதற்கு நமக்கு பலன் இருந்தாலும் செய்யக்கூடாது. செய்யாமல் நின்றுக்கிறது நமக்கு நல்லது. வாயில் பேசுறது கூட, ஒருத்தரை புண்படுத்துகிற மாதிரி பேச முடியும்னா கூட பேசாமல் இருந்துடணும். தேவன் அவங்கள நம்மக்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்ம செய்கிறோமா இல்லையாங்கிறதுக்கு கணக்கு நமக்கு வந்துடும், நமக்கு திருப்பி வரும். இப்போ எகிப்தியர்கிட்ட இவங்களை ஒப்பு கொடுக்குறார். இவங்களை கொண்டு போய் அழகாக அங்கே செட்டில் பண்ணி அவங்க முன்னாடி நிறுத்தி வைக்கிறாரு. அதாவது ஒரு ட்ராப் மாதிரி. அவங்க அதில் ஏற்கனவே தேவனுக்கு விரோதமாக குற்றம் செய்த ஜனம், தேவனுடைய கோபாக்கினை அவங்க மேலே வர இருக்குது. இது அதை நிறைவு செய்து தேவன் எகிப்தியரை வாதித்து அவங்கள ஒன்றும் இல்லாமல் பண்ணுறார். இது மட்டும் காரணம் கிடையாது. இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் அக்கௌண்ட்டில் இது ஒரு ட்ரிகர் பாயிண்ட் மாதிரி ஆயிடுது. இவங்க தப்பு பண்ணதுனால இல்லை. தேவன் கிரியை செய்கிற விதத்தில் நீங்கள் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் 4000 வருஷம் ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, இது நம்ம பொறுமையாக வாஸ்தவம்னு வச்சுக்கோங்களேன். தேவன் இதே மாதிரி எத்தனை இடத்துல செஞ்சுட்டு வந்திருக்காருன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். நான் இப்போ 2 சொல்லிட்டேன் உங்களுக்கு. இது மாதிரி நிறைய சொல்ல முடியும். திரும்ப 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 திரும்ப. அதனால தான் ஆண்டவருடைய காரியங்களில் நாம் செயல்படும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக செயல்படணும். நமக்கு ரூட்டு ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம பாட்டில் சர்றன்னு போகக்கூடாது, நிதானமாக இருக்கணும். ஏன்னா தேவன் திட்டம் போட்டு செய்கிறவர். நாம் அதில் அதுக்கேற்ற மாதிரி நிதானமாக போகணும். தாவீதுக்கு இருந்த புத்தி நமக்கு இருக்கணும்.
இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ தான் கிடைச்சது. ஆமாம், அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது தெரியாமல் எத்தனையோ நாள் அறியல் நம்மளோட ப்ராக்டிக்கலாக செஞ்சது தப்பு இல்லைன்ற மாதிரி இருந்தால் நம்ம பாட்டுக்கு செஞ்சுட்டு போயிடுவோம். ஆனால் நீ வந்து அவங்கள நீ இப்படி பேசுனேங்கிறது நம்ம மேலே மிஸ்டேக்காக வந்துடும். ஓகே, தேங்க்யூ பிரதர். யோசேப்போட பிள்ளைங்க 2 பேரும் யாக்கோபுக்கு சொந்தம்னு சொல்லிட்டாரு. இந்த எகிப்து தேசத்தில் பிறந்த 2 பிள்ளைங்களும் இதற்கு பிற்பாடு பிறக்கிற பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறாரு. அது தன்னுடைய சகோதரர் பெயரால் அவங்க பண்ணுவாங்கன்னு. அது அந்த மாதிரி பிள்ளைங்களோட பேர் ஏதாவது இருக்குதா? அவருக்கு அதுக்கப்புறம் பிள்ளைங்க பிறந்த மாதிரியே தெரியல. அது மாதிரி இருக்கா வேற எங்க? உங்களுடைய பிள்ளைங்களுடைய லிஸ்ட்டு தான் நமக்கு கிடைக்கிது. யோசேப்பினுடைய பிள்ளைங்கன்னு தனியாக ஒரு கோத்திரமாக அது எழும்பவே இல்லை. அவர் சொல்லியிருக்கிறார், விசுவாசத்தோட சொல்லி 2 பேர் தான். இவங்க 2 பேர் 2 கோத்திரமாக ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு ஒன்றும் பிள்ளை பிறந்த மாதிரி தெரியல.